இன்னைக்கு WTC ஃபைனல் கோலாகலமாக தொடங்கிருச்சு. இதில் யார் வின் பண்ண போறான்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த மேட்ச் WTC ஃபைனல் 2025 ஹூ வில் லிஃப்ட் தி ட்ராஃபி அதில் வந்து ரெண்டு டீமும் போட்டி போடுறாங்க. இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து டே 5, அதாவது 1 2 3 4 5 டே 5 வரைக்கும் 5 டேஸ் நடக்க போகுது. இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மோதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச்ல மோதுவாங்க. ஸோ இந்த மேட்ச்ல ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு வீக்கஸ்ட் சைடு யாருன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட 11 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏடன் மார்க்கரம், ரயான் ரெக்கல்டன் ஓப்பனிங் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒன் வியன் முல்டன், ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டெம்போ பவுமா கேப்டன்சி, எல்லா மேட்சும் கேப்டன்சி நல்லா பண்ணிருக்காரு, 2 அடிச்சிருக்காரு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், இவர் ஒரு நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறம் டேவிட் பெட்டிங்ஹாம், அதுக்கப்புறம் கெயில் வெரியண்ணே, அதாவது இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா கெயில் வெரியண்ணே மட்டும் சதம் போட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மார்கோ ஜான்சன், அதாவது ஜானிசன் ஒரு கட்டத்தில் ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணுவார், பவுலிங் வேற லெவலில் போடுவாப்புல. ஏன்னா கிட்டத்தட்ட 7 அடி 4 அங்குலம் இருக்கிற இவர் பெரிய இம்பேக்டை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேசவ் மகராஜ், ஸ்பின்ல வந்து வேற லெவலு. ஏன்னா கேசவ் மகராஜ் பேட்டிங்கில் ஒன்றாலும் ஸ்பின்ல வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கைசா ரபாடா, அதாவது அவுட் சைடு இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு எப்படி போட்டாலும் கைசா ரபாடா இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்க்கவே முடியாது. டெஸ்டைல ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பவுலர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்ல கைசா ரபாடா. அந்த மாதிரி பெரிய ஒரு பிக் இம்பேக்டை கொடுத்தே ஆகணும். கைசா ரபாடா சவுத் ஆப்பிரிக்கா வின் அபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு கையசோ ரபடா தான் காரணமா இருக்கணும். அதுக்கப்புறம் லுங்கி இங்கிடி, அதாவது 2 அதிகமாக கொடுப்பாரு, பட் இருந்தாலும் விக்கெட்டும் எடுப்பாரு. ஸோ அதனால நம்மளா லுங்கி இங்கிடிய கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். லுங்கி இங்கிடி என்னதான் பண்ண போறோம். இந்த 11 ஸ்கோர்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போதுமானதா, வேற ஏதாவது எனி சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்குவாடு வெரி வெரி ஓகே. பட் இருந்தாலும் என்னன்னா வியான் முல்டர் ஒன்டவுன் ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷனை வந்து ஒன்டவுன் இருக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. வியான் முல்டர் என்னதான் பர்ஃபார்ம் பண்ணுறான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா 11 ஓகே, பட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட X11 எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்தது உஸ்மான் கவாஜா, பட் நான் என்ன சேம் கோன்ஸ்டஸ் அவர் இருப்பாருன்னு நினைச்சேன். பட் மார்னஸ் லபுசேனே ஓப்பனரா, இது நல்ல ஒரு மூவான்னு எனக்கு தெரியல. கேமரன் கிரீன் வந்ததுனால சாம் கான்டெஸ்ட்டுக்கு வந்து அதாவது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு வேளை லபிச்சேனே ஓப்பன் ஆடிட்டு கேமரன் கிரீனை ஒன் ஆட வச்சிருக்கிறாங்க. இதுலேயும் ஆல்ரவுண்டரு ஒன் ஆடுறாப்புல. அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் எவர் இன் டெஸ்ட் கிரிக்கெட்னா ஸ்டீவ் தான் சொல்லணும். ஸ்டீவ் ஸ்மித், இவர் வந்து பெரிய இம்பேக்ட் ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஆஃப் வியூல. இவர் விக்கெட் வெரி குரூசியல். அதாவது ட்ரெவிஸ் ஹெட், ஒன் ஆஃப் தி அல்ட்ரா லெஜெண்டரிஸ் பிளேயர். அதாவது இந்தியாவை 2 ஃபைனலில் தோக்கடிச்சதுக்கே ட்ரெவிஸ் ஹெட் தான் காரணம். 2023 WTC, 2023 வேர்ல்டு கப் 2 மேட்சும் 140க்கு மேலே அடிச்சாரு. இவர் விக்கெட் வெரி வெரி குரூசியல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பட் இவரோட விக்கெட்டை எனக்கு தெரிஞ்ச மார்க்கோ ஜான்சன் இல்லை லுங்கி இங்கடி எடுப்பாருன்னு தோணுது. அதுக்கப்புறம் பியூ வெப்ஸ்டர், அவர் நல்ல ஆல்ரவுண்டர். அலெக்ஸ் கேரி, இவங்கெல்லாம் அடிக்கலாம், அலெக்ஸ் கேரி போட்டு பொழந்து எடுத்துருவாப்ல. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், இவர்னாலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் நாக்கு ஆடணும் முடியும். அதுக்கப்புறம் மிட்டில் ஸ்டாருக்கு நேத்தன் லைன், ஜஸ் ஹாசில்வுட், அதாவது பேட் கமின்ஸ், மிட்டில் ஸ்டார்க், நேத்தன் லைன், ஜஸ் ஹாசில்வுட், இது 4 பேரும் சவுத் ஆப்பிரிக்காவை தும்சம் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதில் மெயினாக ஜஸ் ஹாசில்வுட் ஃபைனல் போய் தோத்த ஒரு டிராபிக் கிடையாது. 2012 இப்போ ரீசெண்டாக RCBக்காக ஃபைனல் ஆடி கப்பு வாங்கி கொடுத்தாங்க 18 வருஷம் கழிச்சு. ஜஸ் ஹாசில்வுட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பவுலர் எவர், அதாவது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம். ICC ஃபைனலில் பொறுத்த மட்டும் எந்த ஃபைனல் போனாலும் தலைவன் கப் அடிச்சிருவான். இந்த 11 ஓகே ஓகே டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சைடில் மும்மூர்த்திகள் கைசா ரபாடா, அதாவது லுங்கி இங்கிடி, கேசவ் மகாராஜ் இவங்க இருந்தாலும், மார்க்கோ ஜானிசன் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா சைடு ஸ்ட்ராங் சைடு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து லண்டன் லார்ட்ஸில் நடக்குது, கோலாகலமாக நடக்க போகுது, எல்லாருமே வரப்போகிறாங்க. ஸோ எக்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ
வெறித்தனமா இருக்க போகுது மக்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் வின் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு ஹூ வில் லிஃப்ட் தி டிராபி WTC ஃபைனல் 2025 டிபெண்டிங் சாம்பியன் ஆனா ஆஸ்திரேலியா தான் மீண்டும் அதைய கைப்பற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு அப்படின்னாலே ஆஸ்திரேலியா தான். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெவல்ஸ். பேட்ஸ்மேன் ஆகட்டும், பவுலர் ஆகட்டும், ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே கொண்ட ஆஸ்திரேலியா நம்ம ஏகப்பட்ட ICC ஃபைனல்ஸை பார்த்துருக்குறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வருவாங்க. நாக் அவுட் கேமில் ரொம்ப சொதப்புவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ஐ ஹவ் லிஃப்ட் தி டிராபி ஃபார் ஆஸ்திரேலியா. நான் சூஸ் பண்ணுற டீம் ஆஸ்திரேலியா தான் கப்பை அடிக்க போகுது. இது நல்லாவே தெரியுது. டே 1 இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. டே 5 தான் தெரியும் எப்படின்னு. இன்னும் 4 நாள் கழிச்சு அந்த கப்பை யாரை தூக்குவா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்தா என்னைய பொறுத்தவரைக்கு ஆஸ்திரேலியா. பேட் கமின்ஸ் மீண்டும் ஒரு முறை ICC ஃபைனலில் டிராபியை கைப்பற்றினார் அப்படின்னு தலைப்பு செய்தியா வரும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா பேட் கமின்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் ப்ரொடியூஸ் ஃபார் ஆஸ்திரேலியா கேப்டன் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆல்ரெடி 2 கப்பு வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிக்கி பாண்டிங் தான் 4 ICC ஃபைனல்ஸ் கொண்டு போய் 4 கப் அடிச்சிருக்காரு. பேட் கமின்ஸ் செகண்ட் டைம் கப் அடிச்சிருக்காப்புல. இப்போ 3rd டைம் போய் என்னதான் பண்ணுவாரு? இந்த ஃபைனல் டெம்போ போகுமாவா இல்லை பேட் கமின்ஸா? பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னோட கை யாருக்கு தூக்குதுன்னா பேட் கமின்ஸ் கிரேட்டஸ்ட் எவர் ஆஸ்திரேலியன் டீமுக்கு தூக்க போகிறேன். நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.